ஹாய் வீவர்ஸ், நம்ம இதுவரைக்கும் எவ்வளவோ வாகனங்களை பார்த்துருப்போம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போற வாகனங்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாவும் வினோதமாவும் இருக்கும். இந்த மாதிரி வாகனத்தை நீங்க இதுவரைக்குமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட வாகனங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்பின்னிங் வீல்ஸ். ரஷ்யால இருக்கக்கூடிய விஸ்வான் சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த மாதிரி ஸ்பின்னிங் வீல்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு வாகனத்தை பனியில, நிலத்துல, தண்ணியில கூட ஓட்ட முடியும். இந்த ஒரு வாகனத்தை அதிகமா ரஷ்யால பனி பெய்யுறதுனால வீல்கள் ஸ்டக் ஆகாம ஓடுறதுக்காக இந்த ஒரு வீல்களை உருவாக்கி இருக்காங்க. எவ்வளவு அதிகமான பனி பெஞ்சாலும் இந்த வீல் ஸ்டக் ஆகாம ரொம்பவே சூப்பரா ஓடும். இதனாலேயே ரஷ்யால இந்த மாதிரி வீல்ஸை வச்சு அதிகமான வாகனங்களை உற்பத்தி செய்யறாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது செல்ஃப் டிரைவிங் ட்ரக். டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஐசின்னு சொல்ற நிறுவனம் தான் இந்த மாதிரியான ஆள் இல்லாம ஓடுற லாரிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த லாரிகள் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதனால இந்த லாரி போற வழியில மனிதர்களை டிடெக்ட் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிருவான். டெக்சாஸ்ல இந்த ஒரு நிறுவனத்துல இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி 250 லாரிகளை சக்சஸ்ஃபுல்லா ஓட வச்சிருக்காங்க. நம்ம மூணாவதா பார்க்க போறது சிக்வே. பாலைவன மண்ணில் ஓட்டுறதுக்காகவே இந்த ஒரு வண்டியை ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு வண்டியில கேஸ் இன்ஜினும் இருக்கு, எலக்ட்ரிக்கல் மோட்டாரும் இருக்கு. இதனாலே இந்த ஒரு வண்டியை சூப்பர் வில்லன்னு சொல்றாங்க. இந்த ஒரு வண்டி கேஸ் இன்ஜின்ல ஓடும் போது பின்னாடி இருக்கிற பேட்டரி தானாவே சார்ஜ் ஆகிக்கிறோம். வண்டியில உள்ள ஃபியூல் தீரும் போது வண்டியில உள்ள பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வண்டி பாலைவன மண்ணில் சிக்கிறாத மாதிரியும் கவிழ்ந்துராத மாதிரியும் உருவாக்கி இருக்காங்க. இதனால இந்த வண்டி கடுமையான பாலைவன மண்ணல்ல ரொம்பவே ஈஸியாவும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. நம்ம நாலாவதா பார்க்க போறது வாட்டர் பைக். அமெரிக்கால இருக்கக்கூடிய சி ரைடர்னு சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த ஒரு வாட்டர் பைக்கை உருவாக்கி இருக்காங்க. பைக்கை நம்ம எப்படி ரோட்ல ஓட்டிட்டு போறோமோ அதே மாதிரியே இந்த ஒரு வண்டியை தண்ணியில ஓட்டிட்டு போக முடியும். இந்த ஒரு வண்டி தண்ணியில 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓடுது. அதுலயும் இது ஒரு பேட்டரி வெஹிக்கிள். இந்த ஒரு பைக்கை நீங்க ஒரு முறை சார்ஜ் பண்ணீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது ஏர் பைக். இந்த ஒரு பைக்கால ஹெலிகாப்டர் மாதிரி பறக்க முடியும். இந்த ஒரு பைக்கை சுத்தி 4 ஃபேனு கொடுத்திருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பைக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க வச்சு போக முடியும். இது இப்போதைக்கு டெஸ்டிங்லயே இருக்கு. இந்த ஒரு வண்டியை 2030க்குள்ள மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி ரொம்பவே சுலபமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போக முடியும். நம்ம ஆறாவதா பார்க்க போறது சேலமண்டர். பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய சேலமண்டர்னு சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த ஒரு லோ காஸ்ட் வண்டியை உருவாக்கி இருக்காங்க. பாக்குறதுக்கு சின்ன ஆட்டோ மாதிரி இருக்கிற இந்த ஒரு வண்டியை தரையிலையும் ஓட்ட முடியும், தண்ணியில கப்பல் மாதிரியும் ஓட்ட முடியும். பிலிப்பைன்ஸ்ல நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் எல்லாத்துக்கும் ஈஸியா போயிட்டு வர்றது மாதிரி ரொம்பவே குறைவான விலையில இந்த ஒரு வண்டியை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு வண்டியில ஒரே நேரத்துல 4 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணி போக முடியும். நம்ம 7வதா பார்க்க போறது டூ வே வெஹிக்கிள். இந்த ஒரு வெஹிக்கிளையும் நம்ம தரையிலையும் ஓட்ட முடியும், தண்ணியிலையும் ஓட்ட முடியும். இந்த ஒரு வண்டியில 8 பேர் வரைக்கும் உட்கார்ந்து போக முடியும். இந்த ஒரு வண்டியில 450 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்கிறதுனால இதனால இந்த ஒரு வண்டி தண்ணியில 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுமாம். நம்ம 8வதா பார்க்க போறது டிங்கர் வெஹிக்கிள். டிங்கர்னு சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த ஒரு மாஸ்டர் வண்டியை உருவாக்கி இருக்காங்க. இந்த உலகத்தையே சுத்த வண்டியில டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வண்டியை அவங்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு வண்டியை தரையில, தண்ணியில, ஏன் பாதைகளே இல்லாத மலைகள்ல கூட ஓட்ட முடியுமா. இந்த ஒரு வண்டிக்கு முன்னாடி நம்மளால தங்கிக்கவும் முடியும். இந்த ஒரு வண்டியிலேயே 8 பேர் போற மாதிரியும் 6 பேர் போற மாதிரியும் உருவாக்கி இருக்காங்க. இந்த வண்டியில ஒவ்வொரு விதமான மண்ணுக்கு ஏத்த மாதிரியும் தண்ணிக்கு ஏத்த மாதிரியும் தனித்தனி வண்டிகள் இருக்கு. நம்ம 9வதா பார்க்க போறது கிரேசி வெஹிக்கிள். தாய்வான்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த ஒரு யூடியூபர் தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காரு. இவரோட வேலையே என்னன்னா இந்த மாதிரியான காமெடிகளான வண்டியை உருவாக்குறது தான். இந்த ஒரு வண்டியில நம்ம படு தூங்கிக்கிட்டே போக முடியும். இவர் உருவாக்குன வண்டிகள்லயே இதுதான் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த ஒரு வண்டியை மெனுவலாம கனெக்ட் பண்ணலாம், நம்ம கையில் உள்ள ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் வருஷ கணக்குல ஏதாவது ஒரு புதுசான வண்டியை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ஒரு வண்டியை பழைய ஏசியில இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஒரு வண்டியை உருவாக்கி இருக்காரு. நார்மலா கிடைக்கக்கூடிய பொருட்களையும் பழைய ஏசியும் வச்சுமே இந்த ஒரு வண்டியை உருவாக்கி இருக்காரு. நம்ம 10வதா பார்க்க போறது ஆட்டோ பார்க்கிங். சைனால இருக்கக்கூடிய யூபாங் ஆட்டோமேஷன் சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங் டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. பொதுவாவே கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை டோ பண்ணி எடுத்துட்டு போற வண்டியை வந்து செக் பண்ணி தான் எடுத்துட்டு போகும். ஆனா இந்த மாதிரி கார் லிஃப்டர் இருந்தா போதும், ஈஸியா வண்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிடலாம். இந்த ஒரு கார்லயுமே ஏஐ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காரை இன்னொரு இடத்துக்கு பார்க்கிங் போடவும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போறது தான் இதை யூஸ் பண்றாங்க. இதுல ஏஐ டெக்னாலஜி கொடுத்துருக்கனால இது தானாவே கார்களை தூக்கிட்டு போயிருமா. ஏதாவது தவறான இடத்துல பார்க் செய்யப்பட்ட கார்களை இந்த ஒரு கார் லிஃப்டரை வச்சு யூஸ் பண்ணி தான் கார்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்பர் 11 லிவால் பிக்கப் பூஸ்டர். இந்த ஒரு டிவைஸ் இருந்தா போதும் நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக் சைக்கிளா மாத்திக்கிற முடியும். இந்த ஒரு கேஜெட்டை சார்ஜ் பண்ணி அந்த சைக்கிளுக்கு பின்னாடி மாட்டினா போதும் அதை ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளா நம்மளால ஓட்டிக்க முடியும். அண்ட் இதை சார்ஜ் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பெடல் பண்றோமோ அந்த வண்டியில கொடுத்துருக்கிற பேட்டரியில
அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம 12வது பார்க்க போறது ஹேண்ட் பெடல் வெஹிக்கிள். நம்மளோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சைக்கிளை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு சைக்கிளை ஓட்டும் போது நம்ம ஒத்த உடம்புக்குமே எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்குமா. நம்ம இந்த மாதிரி கையாலையும் காலாலையும் புஷ் பண்றதுனால இந்த ஒரு சைக்கிள் ரொம்பவே வேகமா ஓட ஆரம்பிக்கும். இந்த ஒரு சைக்கிளை ஓட்டினா போதும், நம்ம ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதான். இந்த ஒரு சைக்கிளை ஓட்டிட்டு போகும்போது நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்போ பார்த்த வெஹிக்கிள்லயே இது ரொம்பவே சூப்பரான வெஹிக்கிள்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.